என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு மணியை நாம எப்படி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது, பல மடங்கு பெருக்கிறது, கடன் அதிக அளவுல இருக்கா அதை எப்படி நம்ம தீர்க்கிறது, ஒரு மனநிறைவான வாழ்க்கை இல்ல, வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, இந்த மாதிரி நம்மளோட அன்றாட பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன எளிய தீர்வுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பணம் இருக்கவன் சந்தோஷமா இருக்கான், பணம் இருக்கவன் நினைக்கிறத செய்யறான், எல்லாமே நடக்குது. ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. இதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனை. வடிவேலு சொல்ற மாதிரி சொத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. இந்த மாதிரி நிலைமை எப்படி நாம மாத்துறது? சின்ன சின்ன சூட்சமங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள், வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் எப்படி செய்யறது, அதன் மூலமா எப்படி நம்ம பணத்தை ஈர்த்து நம்ம கிட்ட வச்சுக்கிறது, எப்படி கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறது, இதை பத்தின வீடியோஸ் தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்போ பரிகாரத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த ஒரு பொருளை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நம்ம கிட்ட தனம் தங்கும், பணம் சேரும், நம்ம வாழ்க்கையில நாம எப்படி சீக்கிரமா முன்னேற்றங்கள் அடையலாம், வீடு வாங்குறது, நகைகள் சேர்றது, பணம் சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம ஈர்க்க முடியும், எப்படி நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான எளிமையான பரிகாரம் தான். வீட்டுல குழந்தைகள் இருக்கும் போதுதான் அதிக அளவுல இந்த பொருள் வந்து நம்ம வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதிகமா நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஆனா எப்போதும் இந்த வீட்டுல வந்து இந்த பொருளை வாங்கி வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வசம்பு, குழந்தைகள் ரொம்ப குட்டி குழந்தைங்க இருக்கும்போது வசம்பு வாங்கி வச்சிருப்போம். ஏன்னா வசம்பு மைய வந்து நம்ம அதிகமா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த வசம்பு பார்த்தோம்னா செல்வத்தை ஈர்க்கிற தன்மை கொண்டது. நேச்சுரலாவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது மாதிரி வசம்பும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள். இந்த வசம்பை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம், எப்படி அதை பயன்படுத்தி நாம வந்து செல்வத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, வாங்க பார்க்கலாம். இந்த சாஸ்திரங்கள் படி பார்த்தாலும் வசம்பு வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருள். அதனால இப்ப யாராச்சும் நம்ம வீட்டுல வசம்பு இருக்கு, வந்து கொஞ்சம் கூட அந்த வசம்ப அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து எடுத்து வசம்ப கொடுத்துடாதீங்க. அதுவும் சாயங்காலம் விளக்கு போட்டதுக்கு அப்புறம், அதாவது 6 மணி, சரிங்களா? ஈவினிங் டைம்ல யாராச்சும் கேக்குறாங்க அப்படின்னா கல்லுப்பு எடுத்து கொடுக்கறது, நெருப்பட்டி எடுத்து கொடுக்கறது, வசம்பு எடுத்து வீட்டுல இருந்து கொடுக்கறது, இதெல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல கொஞ்சம் நஞ்சமா இருக்க பணமும் அவங்க வீட்டுக்கு போயிடும். ஸோ அது மாதிரி வசம்பையும் வந்து யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, சரிங்களா? சரி, எப்படி வந்து நம்ம இந்த பொருளை பயன்படுத்தலாம் செல்வத்தை பெருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெய்ல தீபம் ஏற்றுங்க, சரிங்களா? அந்த தீபத்துல இந்த வசம்ப காட்டி, அந்த வசம்ப வந்து கருகும் இல்லைங்களா? அது கருகுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பசு நெய்ல அதை வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா கருப்பா ஒரு மை மாதிரி கிரியேட் ஆயிடும். அவ்வளோதாங்க, சிம்பிளா அந்த மாதிரி ஒரு மை வந்து கிரியேட் பண்ணி தயாரிச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு, ஆண்களா இருக்கும் பட்சத்துல கிளம்பி வேலைக்கு போகும்போது இல்ல ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கும் போது டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் தான். ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தலையெல்லாம் வரும்போது அந்த மையம் வந்து உச்சந்தலையில எடுத்து வச்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் வந்து நெற்றியில திலகமா வச்சுக்கிறது, சரிங்களா? கண்களுக்கு மையம் போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யும் போது முக வசீகரம் ஏற்படும். அப்புறம் நீங்க வந்து செய்யற காரியத்துல வந்து காரிய தடை அப்படின்றது இருக்காது, சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க, அது அன்னைக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா இந்த வசம்பு மைய நீங்க வச்சுட்டு போனீங்க அப்படின்னா காரிய தடையே இருக்காது, சரிங்களா? எல்லா விஷயத்திலையும் வந்து வெற்றி கிடைக்கும். அப்படி ஆண்கள் வந்து தலையில வந்து அப்ளை பண்ணல, சும்மா லைட்டா எடுத்து தலையில உச்சந்தலையில வைக்க முடியல அப்படின்னா உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட்ல, சரிங்களா? உள்ளங்கையில இல்ல உள்ளங்கால்ல கூட இந்த மையம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம்.
இந்த வசம்பு மைய நீங்க டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில வந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை நாள் நம்மளோட லைஃப் வந்து இது ஒரு நெகட்டிவிட்டி இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆயிருக்க மாதிரி இருக்கே. எந்த விஷயம் செஞ்சாலும் ஈஸியா அது வந்து கைகூடி வரும், ஈஸியா நடக்கும். எதிராக நிக்கிறவனுக்கு வந்து எப்பவுமே ஒரு மாதிரி அவன் முன்னேறிட்டே இருப்பான், நாம வந்து ஏதோ கீழே போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாம அவன் டவுன் ஆகுற மாதிரி நாம வந்து நம்மளோட லைஃப்ல மற்றவங்க டவுன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். நம்மளோட ரேஞ்ச் வந்து நம்ம வந்து முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறத வந்து கண் கூடி நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த மாதிரி மையா யூஸ் பண்ணும்போது வந்து நமக்குள்ள வந்து அந்த பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணது, நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இந்த மை வந்து கிரியேட் பண்ணது. போக போக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது, பண வரவு அப்படிங்கறது அதிகரிச்சுட்டே வருது. சரிங்களா? சரி, வேற எந்த வகையில இந்த வசம்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்க வீட்டுல வந்து செல்வம் இருக்கிற இடம், இப்போ நகை இருக்கு, இல்ல பணம் வச்சிருக்கீங்க, இல்ல சொத்து பத்திரங்கள் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து குட்டியா ஒரு வசம்பு, சரிங்களா, சின்னதா ஒரு வசம்பை வந்து அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல என்ன வச்சிருக்கீங்களோ அதை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு மிரர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை அட்ராக்ட் பண்ணி இப்போ அங்க நீங்க தங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தங்கம் வந்து அதிக அளவு சேர்ந்துகிட்டே இருக்கும், இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். உங்க வீட்டுல தங்கம் நீங்க அதிகமா வாங்கிட்டே இருப்பீங்க. இப்போ அங்க வந்து பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து ஈர்க்கும். சரிங்களா? சோ பணத்தை அந்த வசம்பு இருக்கும்போது உங்களுக்கு பணம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். சோ சொத்து பத்திரங்கள் அப்படின்னா சொத்து பத்திரங்கள் அங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பத்திரத்துக்கிட்ட அதை வச்சிங்க அப்படின்னா இன்னும் நீங்க நிறைய சொத்துக்கள் வாங்குறதுக்கு அது வந்து ஈர்க்கும். சோ இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு குட்டி வசம்பு வந்து வச்சிருங்க. அடுத்து எப்படி எல்லாம் இந்த வசம்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வசம்ப பூஜை அறையில அதே மாதிரி ஒரு துண்டு வச்சிருங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகிறது யாருன்னா உங்களோட குலதெய்வம். சரிங்களா? உங்களோட குலதெய்வத்தோட அருள் அதிகரிக்கும். உங்க குலதெய்வம் வந்து வசியப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். வசியப்படும்னா நீங்க என்ன வேண்டுறீங்க அப்படின்றது காது கொடுத்து உங்க தெய்வம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். அப்பிலே இல்லாம சரண்டர் ஆயிரும். உங்க சாமி, என்னப்பா உனக்கு வேணும்? வீடு வேணுமா? தரேன், இந்தா வச்சுக்கோ. நகை வேணுமா? தரேன், இந்தா வச்சுக்கோ. கடன் தொல்லையெல்லாம் தீரணுமா? பாரு, கடன் எல்லாம் தீர்த்துறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் வந்து உங்க குலதெய்வத்திட்ட கேட்குறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்கா நோ சொல்லாம உங்களுக்கு கொடுத்துரும் உங்க குலதெய்வம். அதை தான் நான் வசியம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இது போல பூஜை அறையில வசம்பு வச்சிங்க அப்படின்னா வீட்டுல வந்து தீய சக்திகள் எதுவும் அண்டாது, நெகட்டிவிட்டி அப்படின்றது வீட்டுல இருக்காது. சரி, கடன் பிரச்சனை வந்து அதிக அளவுல இருக்கு, எனக்கு சீக்கிரமா வந்து என்னோட கடன் எல்லாம் தீர்ந்துடணும், இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, அது எப்படி தீர்க்கிறது அப்படின்றது இந்த வசம்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுல விளக்கேற்றுவீங்க இல்லைங்களா? அப்ப நீங்க எந்த கிழமையில தீபம் ஏற்றீங்க அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்க தீபம் ஏற்றும் போது காலையிலயா இருந்தாலும் சரி, மாலை நேரமா இருந்தாலும் சரி, நீங்க தீபம் ஏற்றும் போது ஒரு குட்டி வசம்பை அந்த தீபத்துல இருக்க எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, எண்ணெய் ஊற்றும் போது அதுல குட்டி வசம்பு போட்டுருங்க. சரிங்களா? அதுல வசம்பு போட்டு அதுக்கப்புறம் அது தீபம் எரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது உங்களோட கடன் வந்து படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். ரொம்ப ஃபாஸ்டா கடனை ஃபுல்லா அடைச்சிருவீங்க. கடன் இல்லை அப்படின்னாவே வாழ்க்கையில நிம்மதி ஃபர்ஸ்ட் வந்துடும். ஒரு குட்டி வசம்பால இவ்வளோ மேஜிக் வந்து நம்ம வீட்டுல கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். நீங்க நம்பினா கண்டிப்பா முடியும். சரிங்களா? நம்புங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிற இடத்துல வசம்பு வைங்க, உங்களோட சாமி ரூம்ல வைங்க. அதுக்கு மேல நீங்க டெய்லியும் ஆஃபீஸ் போறீங்க, டெய்லியும் வந்து வெளியில போறீங்க, உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வசம்பு மையம் வந்து உச்சந்தலையிலையோ இல்ல உள்ளங்கால்லையோ மையாகவோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே டெய்லியும் வாங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நடக்கும். நம்பி செய்யுங்க. சரிங்களா? நம்பி செஞ்சுட்டு நடந்துச்சு இல்லையான்னு கண்டிப்பா நடக்கும். நீங்க நடந்துச்சுன்னு சொல்லி தான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். சரிங்களா? கண்டிப்பா சொல்வீங்க, நான் நம்புறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் பண கஷ்டங்கள் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா ஹாப்பியா யாரும் சண்டை போட்டுக்காம வாழணும். வாழ்றதே ஒரு சின்ன குட்டி வாழ்க்கை, அதையும் அழகா யாரோட பகையும் இல்லாம நாம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் பாசிட்டிவா செய்யுங்க. எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். இதே மாதிரி ஒரு குட்டியான ஒரு எளிமையான பரிகாரத்தின் மூலமா நீங்க பலன் பெற வகையில நான் ஒரு வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.